நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்க்கணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 7/7/1982 7/7/1982 7:41 PM 7:41 PM கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மகரம் உத்திராடம் தனுசு லக்னம். மகரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? இது பொதுவா எப்படி இருக்கும், பிளஸ் வீடு கட்டுறது, இரண்டாவது குழந்தை, இது 3 கேள்வியும் கேட்கணும். இந்த அமைப்புல உத்திராட நட்சத்திரம் இவர் ஜாதகம் வணக்கம் நல்ல ஜாதகம் தான். வணக்கங்க. நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. கொஞ்சம் பிடிவாதக்காரரா இருப்பாருமா. ஓ சரிங்க. கடுமையான பிடிவாதக்காரர் தான். கொஞ்சம் நேர்மையான மனுஷன். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வலி அமைப்பில் நல்ல அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருமா. ராகுதசை இப்போ நடந்து முடிஞ்ச ராகுதசையை விட குருதசை யோகதசை. இப்போ குருதசையில் உங்களுக்கு புதன் புக்தி போய்கிட்டு இருக்கு. குருதசை சுக்கிர புக்தியில் வீடு கட்ட முடியும். குருதசை புதன் பக்தியில் வீடு கட்ட முடியாது. சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருதசை புதன் பக்தி நல்லதுகளை செய்யாது. ஏற்கனவே 40 வயசு வரைக்கும் அவர் நல்லா இல்லை. 2022 திருவோண நட்சத்திரம், அது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? ஓகேங்க. அப்போ இப்போ குருதசையில் புதன் பக்தி அடுத்த ஜூன் வரைக்கும் இவருக்கு நல்லா இருக்காது. சரிங்க. அதற்கப்புறம் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடைய பார்வை வாங்கிய, செவ்வாயுடைய பார்வையும் வாங்கிய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. ஏமா வீடு கட்டெல்லாம் இப்போ ஆரம்பிக்கவே வேண்டாம். கேது புக்தி வரைக்கும் பண விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்னு கணவர்கிட்ட சொல்லுங்க. இப்போ டைம் சரியில்லை. ஓகேங்க. எந்த வருஷம் வரைக்கும் கேது புக்தி 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கு. இந்த கணக்கில் எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் மீன ராசியாவோ சிம்ம ராசியாவோ இருப்பீங்க. யாரு? ஆமாப்பா, அவங்க எங்களோட பாப்பா மீனம் உத்திரட்டாதி. மீனராசிக்கு ஜென்மச்சனி. இதை தகப்பன கணக்கு வச்சு தான் நான் கேட்குறேன். நீங்களோ உங்கள் குழந்தைகளோ ஒருத்தர் கண்டிப்பாக மீனம் அல்லது சிம்மம் இருந்தே தீரும். ஏன்னு சொன்னால் இங்கே தகப்பனுக்கு அவயோக திசைகள் நடக்கும்போது பிள்ளைக்கோ பொண்டாட்டிக்கோ 7 சனி அஷ்டமச்சனி கண்டிப்பாக நடக்கும். பாரம்பரிய ஜோதிடம் மகத்தான ஜோதிடம். இப்போ மீனராசி அடிப்படையில் உங்கள் பாப்பாவுக்கு என்ன வயசு குழந்தைக்கு? இப்போ 8 வயசு நடந்துட்டு. 8 வயசு குழந்தையுடைய ஜென்மச்சனி தகப்பனை பொருளாதார ரீதியாக பாதிக்கும். ஆக இப்போ குருதசை கேது புக்தி வரைக்கும் இந்த வீடு கட்டுறது, அது கட்டுறது, இது கட்டுறதுலாம் வேண்டாம். சுக்கிர புக்தி ஆரம்பித்தோடனே வருமானம் நல்லா வரும். சுக்கிர புக்தியில் கண்டிப்பாக இன்னொரு குழந்தையும் உண்டுமா. 2 குழந்தை இருக்குமா. இது உங்கள் ஜாதகத்தை பார்க்காமே சொல்லிடுறேன். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கின்றதுனால உங்களுக்கு அந்த குழந்தை ஆசை கண்டிப்பாக இருக்கும். குழந்தை அது உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணுமா. 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி சுபராக இருக்கின்ற காரணத்தினால, குரு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால, குரு சனி எத்தனையில் இருக்கிறார்? 22 டிகிரி. இந்த பக்கம் 14 டிகிரியோட சனியோட இணைஞ்சிருக்கிறார். ஒரு ஆம்பளை பிள்ளை உங்களுக்கு உண்டுமா. ஒரு பெண்ணும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். 5ஆம் இடம் சுப அமைப்பில் தான் இருக்குது. ராசி லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சுபராகி அவர் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆண் பிள்ளைய ஒரு பிள்ளைய சுக்கிர புக்தியில் 5ஆம் அதிபதியோடைய புக்தியில் தான் கொடுக்கும். சரியா? சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பலன்களை, ஒரு குழந்தைய, ஒரு வீடு, ஒரு வாகனம் போன்ற அமைப்புல நல்லா தருவார்மா. இவருக்கு 2027 ஜூன் வரைக்கும் குழந்தைக்கு ஜன்மச்சனி நடக்கிறதுனாலையும் தசாபுக்தி அமைப்புகள் 6-12 தொடர்பு கொண்டு 6-12ஆம் அமைப்புகளை மட்டுமே 6, 8, 12 8 சூரியன் 6 புதன் அப்படியே ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். தொழிலில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். வேலைகளை ஒட்டுற போகிறாரு. தொழிலில் அப்படி இப்படி பண்ணிட போகிறாரு. ஒரு 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருக்க சொல்லுங்கள். கொஞ்சம் பிடிவாதக்காரர், யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டார். அது ஒன்று சொல்லிடுறேன். பட்டுத்தான் திருந்துவார். ஆனால் நல்லா இருப்பாருமா. 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு சுக்கிர புக்தி ஆரம்பிச்சிலேருந்து நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம்.